செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது பிறந்த தினத்தையொட்டிய விசேட நிகழ்வு இன்று சென்னையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தினுடைய கூட்டணி கட்சிகள் பலவற்றினுடைய முஸ்லிம் தலைவர்களும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர் பெருந்தகைகளும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் விசேடமான சில கோரிக்கைகளை இதன்போது முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதன்போது வட்டியற்ற பொருளாதாரம் தமிழ்நாட்டை எங்கோ கொண்டு நிறுத்தும், ட்ரில்லியன் என்ற இலக்கை அது வெகு விரைவிலே ஈர்க்கும் என்ற ஒரு விசேட தன்னுடைய கருத்தை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். எனவே வட்டியற்ற பொருளாதாரத்தை முஸ்லிம் வர்த்தகர்களுக்கும் இதரவர்களுக்கும் அறிமுகப்படுத்துகின்ற போது அது பாரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும் என்றும், அதற்கு நீதியான ஆட்சியை நடாத்திய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சியை இந்தியா கோருகிறது என்ற மகாத்மா காந்தியினுடைய சில ஞாபக குறிப்புகளையும் இதன் போது அவர் நினைவு கூர்ந்தார். இதன் போது பல கட்சிகளினுடைய தலைவர்களும் உரையாற்றியிருந்தனர். இதன் போது பெருந்திரளான மக்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய நெல்லை முபாரக் அவர்களினுடைய கருத்தை இப்போது பார்க்கலாம். உலகமும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே வாழ்வது என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கான ஒரு விடுதலையாக இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. திராவிட மாடல் அரசு என்று சொல்லி நமது தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மீளாது மேடையும் ஒரு காரணம் என்று சொல்லி நமது பேரறிஞர் பெருந்தகை சொல்லி காட்டுகிறார். எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நமது தமிழகத்துடைய முதல்வர் மீலாடி நபியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் இதிலே பங்கெடுக்கவில்லை. தமிழகத்தினுடைய முதல்வர் தான் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து ஒரு முன்மாதிரியாக இந்தியாவிற்கு தமிழகம் எப்படி முன்மாதிரியாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய முதல்வர் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய கனவுகளை தாங்கி இருக்கிறார். அப்படி தாங்கி இருக்கிற கனவுகளில் ஒன்றுதான் 2030 தமிழகம் 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வட்டி இல்லாத ஒரு பொருளாதார சிஸ்டத்தை அண்ணலம் பெருமானார் அதை தடை செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் முஸ்லிம் சமூகத்துடைய தொழிலதிபர்கள் இதை தொடர இயலாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் வட்டி இல்லாத ஒரு பொருளாதார சிஸ்டத்தை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தந்தார்கள் என்று சொன்னால் இந்த முஸ்லிம் சமூகம் வணிக பெருமக்களை கொண்ட சமூகம், அதற்கு ஒரு காரணமாக 1 ட்ரில்லியன் இலக்கு என்பதை அடைவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை சொல்லி இரண்டாவது ஒரே ஒரு கோரிக்கையோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அண்ணலம் பெருமானாருடைய வரலாற்றை இனி வரக்கூடிய மாணவ சொந்தங்கள் அவர்கள் அறிந்து கொள்ளுகிற பொருட்டு பாடத்திட்டத்திலே நபிகள் பெருமானாருடைய அந்த வரலாற்றை நீங்கள் வைத்திடுவதற்கான முயற்சிகளை ஆவண செய்திட வேண்டும் என்று சொல்லி மிகச்சிறப்பான இந்த நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிற 1500வது மீலாதி நபியினுடைய குழுவினர் அத்தனை பேருக்கும் எஸ்டிபி